ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம செவ்வாழை தோட்டத்தில் கன்று போட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கன்று தேர்வு செய்யணுங்க. நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நல்ல ஒரு சைஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 கிலோவாச்சும் மினிமம் இருக்கணும். நீங்கள் ஒரு கையில் தூக்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கன்று தான் உங்களுக்கு கையிலுக்கு பிடிக்க வரணும். ஸோ இந்த மாதிரி கன்று செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஈல்டு நல்லா கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மருந்தில் நனைச்சு போடணும். சரிங்களா? மோனோக்ரோட்டோபாஸும் ப்ளஸ் ஸ்ப்ரிண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம விதை நேர்த்தி பண்ணியிருக்கோம். சரிங்களா? சீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த வீடியோவில் அவங்க ஒரு டைம் எடுக்கிறப்ப 2 கைக்கும் சேர்த்து 2 கன்று தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சைஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இப்போ படத்தில் காட்டுற மாதிரி நீங்கள் தனியாக பிரிச்சுக்கோங்க. ஏதாவது சின்ன கண்ணுங்க வந்துச்சுனாலும் அதை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா கண்ணுகளும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். இப்படி மருந்தில் நினச்சதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம காட்டில் நடவு பண்ணுறோம். இப்போ இதுதான் உங்களுக்கு 2வது ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ நம்ம 7.5க்கு 7.5 அடி அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம கன்று நடவு செய்கிறோம். ஸோ அதனால் இப்போ இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மழை பெஞ்சங்காட்டி தண்ணி கட்டில் நம்ம 3 எண்ணெய் பண்ணிகிட்டு இருக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் சோப்பும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட ரேட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆர்டர் பண்ணிட்டு உங்களுடைய வரவேற்பை இதுக்கும் கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி ஸ்டெப்பு நடவு. நான் எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன், படுகன்று நடவு முறை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அதுதான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கண்ணை பறித்து இந்த மாதிரி படுக்க வச்சு அந்த மண்ணை எடுத்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறோம். துளி கூட வெளியே தெரியக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த கன்றுகளை போட்டு மிதிச்சு விட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல முறையில் வளர்ச்சி கிடைக்கும். நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா திசுக்கண்ணு மாதிரியே வளர்ந்து வரும். உங்களுக்கு கிழங்குலேருந்து தான் வரும். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்களும் நடவு செஞ்சு பாருங்கள். ஈல்டு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் உங்கள் கடைசியில் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நல்ல ஒரு ஈல்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது போக பார்த்திங்கன்னா உங்கள் வாழையை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படிங்கிறக்கும் தனியாக நம்ம சாட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறோம். நம்ம வெஸ்டா பக்கெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மந்த்தும் நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போட்டு காட்டுவேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.